ஹாய் எவரிபடி, கூலி டப்பிங் ஸ்டார்ட். ஸ்ருதிஹாசன் அதிரடி மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தில் நடித்த அனுபவங்களை பகிர்ந்த பூஜா ஹெக்டே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியும். யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் மாபெரும் வெற்றி படமாக அமைய போகிறது அப்படின்றது எல்லாருடைய கருத்தாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த படம் 1000 கோடி இல்ல, அதுக்கு மேல கலெக்ட் பண்ணும் அப்படின்னு எல்லாருமே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எந்த ஒரு மியூசிக் இருக்காது, எதுவும் இருக்காது. சும்மா படம் எடுத்திருப்பாங்க, அது அப்படியே அந்த கோர்வையை பார்ப்பாங்க. அதை பார்த்ததுல எல்லாருக்கும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்து மிரண்டு போயிட்டாராம். அவர் எதிர்பார்த்ததோட பல மடங்கு இந்த படம் செம்மையா வந்திருக்கு. தலைவர் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்றாங்க. சன் பிக்சரும் பார்த்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்களை தட்டி கொடுத்து படம் செம்மையா வந்திருக்கு, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தலைவரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்து சொன்னது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா அது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக போகுது தெரியும். இந்த நிலையில பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்லாம் ரொம்பவும் படு ஜோரா போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில அதிரடியா ஸ்ருதிஹாசன், இவங்க பார்த்தீங்கன்னா கமலஹாசனுடைய மகள், இவங்க இந்த படத்துல மேக்கப்பே இல்லாத நடிச்சிருக்காங்களா. இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா டப்பிங்ல உட்காந்துருக்காங்க. அந்த ஒரு போட்டோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிருக்கு. அதிரடியா பாத்தீங்கன்னா டப்பிங் நடந்துட்டு, தலைவரும் டப்பிங்ல கலந்துக்குவாரு. 20 நாள் அங்க ஷூட்டிங் தான். முடிச்சுட்டு வந்ததும் தலைவர் முதல்ல டப்பிங்கை முடிச்சிடுவாரு. தலைவர் பாத்தீங்கன்னா ஓய்வே எடுக்கலைங்க. அதாவது 2022 இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓய்வு எடுக்கல. கண்டினியூவா நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு 4 படங்கள். ஆமாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு படம் முடிச்சுட்டு அவர் இமயமலைக்கு போயிட்டு 1 மாதம் 2 மாதம் ஆன்மீக பயணமா ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெஸ்டே எடுக்கல, அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி, ஓகே, ஜெயிலர் முடிச்சுட்டு போவாருன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேட்டையன்ல இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் வேட்டையன் முடிச்சாது போவாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கூலியில இறங்கிட்டாரு. சரி, கூலி முடிச்சுட்டு தான் போவாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் 2ல இறங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அதிரடியா பார்த்தீங்கன்னா லைக்கா ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், லைக்கா அடுத்தடுத்த படங்கள் அவங்களுக்கு தோல்வியாக முடிஞ்சது. இந்தியன் 2ல ரொம்பவும் நஷ்டம் அவங்களுக்கு. அதனால அவங்க தலைவர்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு படம் நடிச்சு கொடுங்கன்னு. தலைவரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காராம். கண்டிப்பா அது யாரு கூட அப்படின்னு தெரியல. டைரக்டர் வந்து இன்னும் டிசைட் ஆகல. இந்த நிலையில இன்னொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து பூஜா ஹெக்டே இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தலைவருடைய கூலி படத்துல நடிச்சதை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க நெறியாளர் கேட்குறாங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஹீரோயின், உங்களுடைய டான்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த போட்டோவை காட்டி கேட்குறாங்க. ஒரு போட்டோ ஸ்டில் நம்ம சன் பிக்சர் வெளியிட்டாங்க, நீங்க பார்த்துருக்கலாம். அந்த ஸ்டில்லை காட்டி கேட்குறாங்க, ரொம்ப க்யூட்டா இருக்கு, எந்த மாதிரி இருக்கும் சாங் அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க சொன்ன பதில், இந்த சாங் வந்து ஃபன்னா இருக்கும், அது இல்லாம செம்ம வைப்பா இருக்கும், நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கா இருக்கும் இந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்கு. இவங்களுடைய ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும். இவங்க கொஞ்சம் அதிகமாகவே கிளாமர் காட்டுவாங்க. அதுக்கு நிறைய சொல்லலாம். நிறைய அல்லு அர்ஜுனா படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அதுல ஒரு சீனு ரொம்ப கிளாமரா இருக்கும். அது டிஜேன்னு நினைக்கிறேன் அந்த படம். அப்போ அந்த நீச்சல் குளத்துல இருந்து வருவாங்க. அப்போ நம்ம அல்லு அர்ஜுனாவே வாயை பொளந்துருவாரு. அப்படி ஒரு கிளாமர். இவங்களுக்கு கிளாமருக்கு பஞ்சமே கிடையாது. எப்படி நம்ம தமன்னா ஜெயிலர்ல எப்படி கிளாமர் பண்ணியிருந்தாங்களோ அதோட பல மடங்கு சம்பவம் இதுல இருக்கு. இந்த படத்துல எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கூலியில. ஏன்னா உங்களுக்கு கிளாமருக்கு பஞ்சம் கிடையாது. ஆல்ரெடி பூஜா ஹெக்டே அதுக்கு உதாரணம் நான் சொல்லிட்டேன். டிஜே படம் நீங்க பார்த்துருந்தீங்களா, உங்களுக்கே புரியும். இல்லைன்னா போய் பாருங்க, உங்களுக்கே புரியும். நீங்க நினைக்கலாம், என்னப்பா இது தலைவர் படத்துல எப்படி கிளாமர் இல்லைங்க. கிளாமர் வச்சாங்க, ஜெயிலர் படத்துலயும் வச்சாங்க. தலைவர் என்ன சொன்னாரு, இவ்வளவு கிளாமரா நடிக்காதீங்க அப்படின்னு தமனாவுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. அந்த படத்துல அந்த சீன் வேணும், அதுக்கு வச்சிருக்காங்க. அதுக்கான தலைவரும் அதுக்கான பதிலடியும் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். இந்த படத்துக்கு இந்த சீன் இருக்கணும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எதிர்பார்த்திருக்காங்க. ஓகே, இந்த பாடல் ரொம்ப பிரமாண்டமா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பிடிச்சுதான் இந்த பாடல் பண்ண அப்படின்னு சொல்றாங்க.
எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ அவங்க பேசி அந்த வீடியோ கேட்கணும்னா இது உங்களுக்காக. But it's a different vibe. I mean, it's completely different vibe. ஓகே நண்பர்களே, இந்த பக்கம் ஸ்ருதிஹாசன் ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் பூஜா ஹெக்டே மிரட்டிட்டு இருக்காங்க. நீங்க இந்த 2 ஹீரோயின்ல எந்த ஹீரோயினை பார்க்க நீங்க விருப்பப்படுறீங்க? கூலி படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.